வணக்கம், இது உங்கள் தமிழ் மெனு சேனல். நான் ஃபிலோ பாரதி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு நான்வெஜ் சைட் டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். சிக்கன் லெக் ஃப்ரை. சிக்கன் காலை எடுத்து ஆழமாக கீறி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட்டுக்காக தயிர், டொமேட்டோ கெச்சப்லாம் சேர்த்து 3 மணி நேரம் ஊற விட்டு எண்ணெயை ஊற்றி சிக்கனை போட்டு குளிப்பாட்டி எடுத்தால் ஒரு டக்கரான சிக்கன் லெக் ஃப்ரை தயார். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் ஃப்ரை இன்றைக்கி லெக் பீஸ் வச்சு தாங்க பண்ண போகிறோம். 5 லெக் பீஸ் எடுத்துருக்கிறேன். லெக் பீஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி தடியாக இருக்க பகுதிகளில் இந்த மாதிரி ஆழமாக கத்தியை வச்சு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மசாலா நல்லா உள்ள வரைக்கும் போகும். எல்லாத்துலேயும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு அகலமான ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் கெட்டியான புளிச்ச தயிர், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1 டீஸ்பூன் உப்பு, 2 பச்சை மிளகாயை இடித்து சேர்த்துருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி இலைகளை பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன் காய்ந்த வெந்தய கீரை. எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துட்டு அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வெட்டி எடுத்து வச்சுருக்கிற லெக் பீஸை சேர்த்துட்டு இந்த மசாலாவோட சேர்த்து லெக் பீஸை நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. நல்லா அந்த வெட்டி இருக்கிறோம்ல ஆழமாக அதுக்குள்ளெல்லாம் மசாலா போகிற மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஓவர் நைட் ஃபுல்லாக ஊற வைக்க போகிறேங்க. சிக்கனை எவ்வளோ ஜாஸ்தியாக ஊற வைக்கிறீங்களோ அவ்வளோ நல்லா ஜூஸியாக டேஸ்டியாக உள்ள வரைக்கும் நல்லா மசாலா உப்புலாம் பிடிச்சிருக்கும். மினிமம் 1 hour கண்டிப்பாக மேரினேட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நீங்கள் மேரினேட் பண்ணும்போது இந்த மாதிரி டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு 1 hour இல்லை 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. நான் ஃப்ரிட்ஜில் ஓவர் நைட் வைக்க போகிறேன். இப்போது சிக்கன் பொரிக்கிறதுக்கு ஒரு ஃப்ளாட் கடாயில் 1 இன்ச்சுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா சிக்கன் துண்டுகளை வைங்க. சிக்கன் துண்டுகளை வச்ச கையோட ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் ஒரு சைட் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒருவேளை எண்ணெய் ஜாஸ்தியாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கமும் பொரித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போது பபிள்ஸ் கொஞ்சம் அடங்கிடுச்சு, சத்தமும் அடங்கிடுச்சு. 5 நிமிஷம் 6 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம திருப்பி போட்டு அந்த பக்கத்தையும் வேக வச்சுக்கலாம். எப்போவுமே சிக்கன் பொரிக்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியே சீக்கிரம் கரிஞ்சிடும், உள்ளே வேகாது. அதே சமயம் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிங்கன்னா சிக்கன் எண்ணெய் குடிச்சிடும், நல்லா இருக்காது. ஸோ நம்ம சிக்கன் பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சுங்க. சிக்கனை எடுத்த கையோட இந்த மாதிரி ஒரு டிஷ்யூலேயோ இல்லைன்னா ஒரு ரேக்லேயோ நெட் ரேக்லேயோ போட்டு அந்த எண்ணெயெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆக விட்டுருங்க. ஒரு சட்டியில் போட்டு தயவு செஞ்சு மூடி வைக்காதீங்க, தண்ணி விட்டுடும். அப்புறம் ரொம்ப சொதன்னு ஆயிர மாதிரி ஆயிரும் சிக்கன். இதே இது நீங்கள் டிஷ்யூவில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு நல்லா கிறிஸ்பாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மீதம் இருக்கிற 3 லெக் பீஸையும் பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம இதில் டொமேட்டோ கெச்சப் போட்டிருக்கிறதுனால இந்த சிக்கனில் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்குங்க. அதோட புளிப்பு, அதுலேருந்து ஒரு இனிப்பு, ரொம்ப ஒரு வித்தியாசமான ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த டொமேட்டோ கெச்சப். அதே மாதிரி எப்போவுமே சிக்கன் ஃப்ரைக்கு கொஞ்சம் கம்மியாக இஞ்சி பூண்டு விழுது சேருங்க. ரொம்ப ஜாஸ்தியாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்காதீங்க. அந்த சிக்கனுக்கு மேலே நல்ல பிரமாதமாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு டார்க் கோட்டிங் வந்திருக்கு பார்த்தீங்க. அது நம்ம தயிர் போட்டு இருக்கிறதுனால அந்த ஒரு டார்க் கோட்டிங் கிடச்சிருக்குதுங்க. வாவ், பிரமாதமாக எல்லா சிக்கனும் சூப்பராக லெக் பீஸ் ரெடி ஆகிடுச்சு. இதே இது நீங்கள் தோலோடு நாங்கள் சிக்கன் ஃப்ரை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு பைண்டிங் ஏஜென்ட் போட்டுக்கோங்க. முட்டை, கார்ன்ஃப்ளவர், மேதா, அரிசி மாவு, ஏதாவது தோலுக்கு மேலே முட்டை அந்த மாதிரி ஏதாவது பைண்டிங் ஏஜென்ட் போட்டால் தான் லெக் பீஸ் தோலோட பொரிச்சா அந்த மசாலா ஒட்டும். வாவ், பார்க்குறக்கே பாருங்கள் தக்கன்னு பார்த்த உடனே சாப்பிடணும் போல் இருக்குது. இது உங்கள் குட்டீஸ்க்கு கண்டிப்பாக ஒரு சர்ப்ரைஸாக பண்ணி கொடுத்து அசத்துங்க. இந்த எலுமிச்சை சாறு புளியறதுக்கு மறந்துடாதீங்க, சூப்பராக இருக்கும். அது புளிஞ்சு சாப்பிட்டீங்கன்னா பாருங்கள், அந்த ஃப்ளஷ் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், ஜூஸியாக பிக்கும் போதே உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குங்க, டேஸ்டி அண்ட் யம்மியாக இருக்குது. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நீங்களும் சமைக்கலாம்.